நீங்க சென்னையில் ஒரு 2 ஹோட்டல் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. நான் தருமபுரி விட்டு கமெண்ட் அடிக்கல, இப்போ விட்டுடுறேன், சொல்லல. நான் 2 ஊரில் அதிகமாக இருந்திருக்கிறேன், சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும். 2 ஹோட்டல்லையும் காஃபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். காஃபி கோயம்புத்தூரில் நான் சொல்கிற ஒரு ஹோட்டல், பேர் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது விளம்பரமாக போயிடும். சென்னையில் அது மாதிரி ஒரு ஹோட்டல் காஃபி சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ அவனும் அதே மாதிரி காப்பி தூள் போடுறான், பால் போடுறான், கிட்டத்தட்ட பில்லும் அதே மாதிரி தான் போடுறான். அவன் போட்டால் காப்பியாக இருக்கு. சில பேர் ஹோட்டலில் காப்பி கொடுத்தா கழனி மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா வெக்கப்படுவோம். நம்ம ஏன் நம்மால அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியல? நம்மால ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் சப்ளை பண்ண முடியல? இந்த பயம், இந்த எண்ணம் வரணும். அது நம்ம பார்க்குற வேலை உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் மனசுல பதியணும் சார். இன்னொரு விஷயம் சொல்றேன். வழிபாட்டில் எப்படி உங்க மனசு ஒருமையாகுதோ அப்படி நம்ம பார்க்குற வேலையிலையும் மனசு ஒருமையாகும். இதை சொல்லிட்டா என் பேச்சோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. எப்படி வழிபாட்டு நீங்க பூஜை பண்றீங்க, பூஜை பண்ணும்போது உங்க மனசு வேற எங்கேயோ இருந்ததுன்னா அந்த பூஜைன்னு ஒத்துக்குவோமா? என்ன சொல்லுவீங்க? மன ஒருமைப்பாடுன்னு பேர். நம்ம பார்க்குற வேலையில மன ஒருமைப்பாடு இருக்கணும். இல்லாட்டி சொன்னா நம்ம பண்ற பூஜை அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய நல்ல நண்பர், நான் பேச்சாளர்களை ரொம்ப மதிக்கிறவர், ராஜாராம். சிறந்த மனிதர். தேசபக்தர்களை பத்தி பேசுவார் சார். அது மாதிரி ஒரு பேச்சு கேட்க முடியாது. பாபு சிதம்பரம் பிள்ளையை பத்தி ஒரு முறை பேசினார் சார். வஉசியை பத்தி. வஉசி ஏன் செக்கிழுத்தார் அப்படிங்கறத நான் அவர் பேச்சு கேட்டு தான் சார் தெரிஞ்சுக்கிட்டு. இங்கிலீஷ்காரன் செக்கிழுக்க சொன்னா அப்படின்னு மட்டும் தான் தெரியுமே ஒழிய ஏன் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. நல்ல கவனிங்க. கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ள வஉசி உட்கார்ந்துருக்கார். அவர் காலையில் எந்திரிச்ச உடனே திருவாசகம் உருகி பாடுவார் ஜெயிலுக்குள்ள. அவருடைய பூஜை. கண்ண தண்ணி விட்டு திருவாசகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டே அம்மையே அப்பான்னு அவர் அழுது சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இங்கிலீஷ்கார ஒரு அதிகாரி வர்றான் அந்த ஜெயிலுக்கு. அவனுக்கு என்னன்னா, இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை ஒரு பெரிய தீவிரமான தேசபக்தர், இங்கிலாந்துக்கு எதிரி, அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அங்க இருக்கிற ஜெயில் வார்டனை கூட்டிகிட்டு வந்து அவர் ஜெயிலுக்கு முன்னாடி நின்று அந்த ஆளை வெளியே கூப்பிடு அப்படிங்கிற, அவனை கூப்பிடுங்க. இவர் என்ன பண்றாரு, கதவு கிட்ட நின்னுகிட்டு சிதம்பரம் சிதம்பரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு அது காதுல விழல. ஏன்? அவர் நிஜமாவே மனசால சிதம்பரத்தில் இருக்கிறார். நடராஜரோட கலந்துட்டார் திருவாசகம் சொல்லி. காதல விழல. ஆமா, நம்ம பூஜை பண்ணும்போது எல்லாம் காதல விழுந்தா பூஜை பண்றோம்னு அர்த்தம். சில பேர் பூஜை பண்ணிக்கிட்டே குக்கர் ஆஃப் பண்ணிட்டியா, வாசனை வருது, ஏதோ கருகுது, என்னன்னு கொஞ்சம் பாரு, இது பூஜையா, இவன் சாமி கும்பிடுறானா, இவன் லட்சணம். நீ பூஜையில உட்கார்ந்தா என்ன நடந்தாலும் தெரியக்கூடாதுல்ல, அதான உண்மையான ஒருமைப்பாடுன்னு நம்ம சொல்றோம். உள்ளவாள் உட்கார்ந்து இருக்காரு. யார்? வாவு சிதம்பரம் பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறார். திருவாசகம் அழுதுகிட்டே பாடுறாரு. கூப்பிடுறது காதல விழல. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? அந்த இங்கிலீஷ் அதிகாரி. உள்ள போய் இழுத்துட்டு வட, உள்ள போய் அவனை இழுத்துட்டு வா அப்படின்னா. இவன் உள்ள போய் சிதம்பரம் பிள்ளைய கொத்தா பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வெளியே தள்ளணும். அந்த இங்கிலீஷ் ஜெயில் அதிகாரி கேட்டான், ஏய், நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னை விட்டுட்டு வேற ஏதோ கவனமா இருக்கிறியா, என்ன சமாச்சாரம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, ஏன் என்ன நான் கூப்பிட்டதை காதல் கூப்பிட்டு கவனிக்கல? சிதம்பரம் பிள்ளை கவித்துவமா சொன்னார். சிவபெருமான கும்பிட்டுக்கிட்டு இருந்தேங்கிறத எப்படி சொன்னார் தெரியுங்களா? நான் உன்னை விட பெரிய அதிகாரியோடு பேசிக் கொண்டிருந்தேன். இறைவன் இவரை விட பெரியவன் இல்லையா? நான் உன்னை விட பெரிய ஆளோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால நீ கூப்பிட்டது காதல விழலேன்னு கவித்துவமா சொன்னார் பாருங்க. இந்த அதிகாரி கடுப்பாயிட்டான். என்னை விட பெரிய அதிகாரி இங்க யாரா இருக்க? நான் தான் ஜெயிலுக்கே இன்சார்ஜ், என்னை விட பெரிய அதிகாரிங்க யார் இருக்கிறான், நீ என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற அப்படின்னு அந்த ஜெயிலரை கூப்பிட்டு சொல்றான், இவனை மனுஷன் மாதிரி நடத்தாத, மாடு மாதிரி நடத்து, திமுரு பிடிச்சவன், இவனை மாடு மாதிரி நடத்து. ஐயா, திருவாசகத்தை உருகி படித்ததால் தான் சிதம்பரம் பிள்ளை செக்கிழுக்க வேண்டி வந்தது. மாடு மாதிரி செக்கில புட்டி இழுத்தோம். அப்போ ஒரு வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது அடையாளம். மனசுல வச்சுங்க, ஒரு வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம். இன்னொன்னு சொல்லட்டுமா? அக்பர் எவ்வளவு பெரிய அரசர். அக்பர் காட்டுக்கு வேட்டையாட போனார். அப்பெல்லாம் அரசியல் இருக்கிறவங்க வேட்டைனா காட்டுல போய் தான் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போனார். அக்பர் காட்டுல வேட்டையாட போகும்போது தொழுக நேரம் வந்துருச்சு. உடனே ஒரு துண்டை விரிச்சாரு, தொழுகையில உட்கார்ந்தாரு, இறைவனை துவா பண்ண ஆரம்பிச்சார், தொழுக ஆரம்பிச்சார் அக்பர். அந்த காட்டுல இருக்கிற ஒரு பெண்ணு, அவளுடைய காதலன் வரல, மணி 6 போது நான் வரல.
என்னாச்சுன்னு தெரியல. பதட்டத்தில் ஓடுறா. ஐயோ அவனை காணுமே, மற்றவங்க அவங்க கூட போனவங்களை கேட்கணும் அப்படின்ட்டு ஓடுறா பதட்டத்தில். நீளமான ஷெர்வானி போட்டிருக்கா. மேல அந்த மேல இருக்கும் இல்லையா, துப்பட்டா மேல இருக்குல்ல, இந்த துப்பட்டா என்னாச்சு, அக்பர் முகத்துல தேய்ச்சிட்டு போயிடுச்சு. இப்படி முகத்துல தேய்ச்சிருச்சு. அக்பருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு சாதாரண பிரஜை அவங்களுடைய மேல் துணி அவர் மேல பட்டிட்டு போகுது அப்படின்னா முடிச்சிட்டார் பிரேயர்ல இருந்து. எவ்வளவு திமிரு இந்த பொண்ணுக்கு, ஓடுற துணியை மூஞ்சில படுது, கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி போறாளே. அப்புறம் யோசிச்சா, நான் இப்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பிரேயர் போது கோவப்படக்கூடாது, பிரேயர் போது கடவுளை கும்பிடும் போது கோவப்படக்கூடாது, விட்டுடுவோம் இப்ப வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சு. இந்த பொண்ணு அங்க போயிட்டு அவ புருஷன் வந்துகிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. சிரிச்சுக்கிட்டு ஆடி பாடி மெதுவா வந்தா. இப்ப பிரேயரை முடிச்சுட்டு அக்பர் காத்திருக்கிறாரு. இந்த பொண்ணை பார்த்தோன்னு, நில்லு, என்ன ஒரு மரியாதை இல்லாம உன் மேல் துணி என் முகத்துல போட்டு இழுத்துட்டு போகுது, என்ன அப்படி அவசரமா ஓடுற, என்ன விஷயம், மரியாதை வேணாம். அந்த பொண்ணை உடனே சொன்னா, ஹுசூர் மன்னிக்கணும், எனக்கு தெரியாது நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரே ஒரு டவுட் கேட்கட்டுமா. என்ன அது, நான் தான் உங்களுக்கு எப்படி கரெக்டா தெரியுது? அவர் சொன்னார், நான் தான் முழிச்சு பார்த்தேனே. எப்போ? சாமி கும்பிடும்போது. ஓ, நீங்க இப்படித்தான் சாமி கும்பிடுவீங்களா? நீங்க சாமி கும்பிடும் போது வர்றது போறது துணி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க இப்படிதான் சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்டா. அக்பர் நாமால அவர் எழுதுறார், என் வாழ்நாளில் என்னை அதிகம் சிரமப்படுத்திய பெண் அவள். மனசுல உண்மைதானே, நான் சரியா கும்பிட்டுனா எனக்கு எப்படி தெரிய முடியும்? தெரியாது. அவ கேட்ட கேள்வி நியாயம். அக்பர் பெருந்தன்மையான அரசர். சரி சரி போ அப்படின்ட்டார். ஏன்னா தான் தப்ப சுட்டி காமிச்சுட்டான உடனே சரி சரி போ அப்படின்ட்டார். ஆனா என்ன சொன்ன, நான் சரியா சாமி கும்பிடலையேன்னு வருத்தப்படுறாரு. நான் கரெக்டா கும்பிட்டுருந்தா எனக்கு எப்படி தெரிய முடியும், அவன் எனக்கு எப்படி தெரிய முடியும்? அவ கேட்ட கேள்வி கரெக்ட் தானே. இப்ப நீங்க முடிவுக்கு வாங்க. ஒரு வேலை பார்க்கும்போது அந்த வேலையில நாம ஒன்றி போயிட்டா, நம்ம மனசு இழந்து போயிட்டா, முழுக்க முழுக்க மன ஒருமைப்பாடு அடைந்தாதானே அது வேலை, அது வழிபாடு. இதே தான் சொல்றேன், வழிபாட்டுல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க வேலையிலையும் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நம்ம வேலையில ஈடுபடும் போது வேற விஷயம் தெரியக்கூடாது, அதுல இன்வால்மெண்ட் 24 hours மைண்ட் அதுல அப்படியே இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க சாமி கும்பிடும் போது மட்டும்தான் அப்படி கும்பிடணும், ஆபீஸ் வேலை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளிக்கூடத்து வேலை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு. நீங்க சாமி கும்பிடும் போது எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வேலையிலையும் வைங்கன்ற. மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக சொல்லல, இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்பதான் நீங்களும் நல்லா இருக்க முடியும், இந்த நாடு நல்லா இருக்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி செய்ய வேண்டிய கடமை. இப்ப நான் வரும்போது அலட்சியமா நான் வந்து எதையும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்து கேட்டா கையில காக்காட்டி போய் கேடு கேட்டா என்ன நான் பேசினா, என்னை விட அயோக்கியம் யார் சார்? எனக்கு புகழ் இருக்கு, எனக்கு செல்வாக்கு இருக்கு, ஏன்னா இந்த ஊர்ல விட்டா என்ன வேற ஊர்ல கூப்பிட மாட்டாங்களா? அதுக்கான ரொம்ப அலட்சியமா நான் மேடைக்கு வந்தேன்னு சொன்னா நான் எப்படி சரியான ஒரு பேச்சாளனா இருக்க முடியும்? நீங்க சொல்லட்டுமா, நீங்க புகழோட மேல வர்றது பெருசு இல்ல சார், வந்ததுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறது தான் சார் உலகத்துல ரொம்ப பெருசு. நம்ம ஒரு இடத்த மேல அடைஞ்சிட்டோம்னா தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அது உழைக்கணும், உழைக்கணும், கடைசி வரைக்கும் உழைக்கணும். நான் தான் மேல வந்துட்டேனே, நான் ஏன் உழைக்கணும்னா தப்பு. ராக்ஃபெல்லர் பிளேன்ல போறாரு, என்னமோ வேலை பார்க்கறாரு, பக்கத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருந்தான். அவன் கேட்டான், என்னங்க உங்களை விட கோடீஸ்வரன் யாருமே அமெரிக்கால இல்ல, பெரிய கோடீஸ்வரர் ராக்ஃபெல்லர், நீங்க இன்னும் ஏன் வேலை பார்க்குறீங்க? அப்படி. தம்பி, இந்த பிளேன் மேல வரணும்னா என்ஜின் ஆன் பண்ணிருப்பான்ல, ஆமா, என்ஜின் ஆன் பண்ணாதானே பிளேன் மேல வரும். ஆமா, இப்ப பிளேன் மேல வந்துருச்சு இல்ல, ஆமா, இன்ஜின் ஆஃப் பண்ணுவோமா? இன்ஜின் ஆஃப் பண்ணா எல்லாம் போக வேண்டியதுதான். அதே தான், மேல வர்றதுக்கு இன்ஜின் ஆன் பண்ணேன், இப்ப மேலேயே என்ன தக்க வச்சுக்கிறதுக்கு இன்ஜின் ஆன் பண்ணியே வச்சிருக்கிறேன், என்னால இந்த இன்ஜினை நிறுத்த முடியாது. மேல வந்துட்டா வேலை பார்க்க கூடாதுங்கிற தியரி தப்பு சார். மேல வந்துட்டாலும் வேலை பார்க்கணுங்கிற தியரி தான் கரெக்ட். நம்ம ஊர்ல சார் ஒரு ஆபீசர் மேல போக போக, பதவியில மேல போக போக அவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு மட்டமான எண்ணம் இருக்கு சார், இருக்கு சார். தப்பு சார். நான் மேல வந்துட்டேன், இனிமே என் வேலையை நான் பார்க்க மாட்டேன், தப்பு. பாரு, ராஜாஜி கவர்னர் ஜெனரலா இருந்த போது கூட சார் அவர் துணி அவர் துவைச்சுக்குவார் சார். ராஜாஜி, மகாத்மா காந்தி அப்படிதான் சார்.